வணக்கம். செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 செப்டம்பர் 15 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு செப்டம்பர் 15 அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களிலே இரவிலே நள்ளிரவிலே கனமழை பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கு. நள்ளிரவிலே கண்டிப்பாக வரும். இன்றைய மழை பொழிவை காட்டிலும் நாளை 16ஆம் தேதி, மறுதினம் 17ஆம் தேதி, மறுதினம் 18ஆம் தேதி 3 நாட்களும் கன, மிக கன, அதிகன மழை பொழிவு வரை தெரிகிறது. இந்த மாவட்டத்தில் என்றைக்கு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். இன்றைக்கு சுமார் ஒரு 8-9 மணி அளவில் இந்த மாவட்டத்தின் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கும். கண்டிப்பாக நள்ளிரவுக்குள் மழைப்பொழிவை தொடங்கும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் முதலிலே செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டியுள்ள, திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு கனமழை பொழிவை நள்ளிரவிலே கொடுக்கும். அதற்கு பிறகு புதுச்சேரி, அதற்கு பிறகு கடலூர் மாவட்டத்திற்கும், அதற்கு பிறகுதான் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இன்றைய மழைப்பொழிவு தொடக்க நாள் தான். இன்றைய மழைப்பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் பகுதிகளுக்கு, விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது. கண்டிப்பாக அதிகாலைக்குள் விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி, மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதாவது அப்படியே விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம், திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் மரக்காணத்தை ஒட்டிய பகுதி கனமழை காத்திருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த மழைப்பொழிவு கடலூர் மாவட்டத்தின் பகுதிக்கும் புதுச்சேரி பகுதிக்கும் முன்னேறும். அதற்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய கடலூர் மாவட்ட பகுதிக்கும், பிறகு அரியலூர் மாவட்ட பகுதிகள், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் பொழியும். ஆனால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூருக்கு குறைவாக பொழிந்தாலும் கடலூரோட கடலோர பகுதி, விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதி நல்ல மழைப்பொழிவை புதுச்சேரியும் கடலூரும் பெறும். நாளை 16ஆம் தேதி இன்றைய மழைப்பொழிவு விழுப்புரம் மாவட்டத்திற்கும், புதுச்சேரிக்கும், கடலூருக்கும் உறுதியாக தெரிகிறது. அதற்கு தெற்கே மயிலாடுதுறை மாவட்ட ஒட்டிய பகுதிக்கு குறைவாகவோ அல்லது ஒதுக்கினால் நாளை 16ஆம் தேதி, மறுதினம் 17ஆம் தேதி, மறுதினம் 18ஆம் தேதி இந்த 3 நாட்களும் கனமழை பொழியும் என்பதில் மாற்றம் இல்லை. இது நாம் நீண்டகால அறிக்கையிலேயே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 15, 16, 17, 18, 15, 16, 17, 18 என்று அந்த நாள் நெருங்கிவிட்ட நாள் இன்றைய நாள், முதல் நாள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 15ஆம் தேதியை விட 16ஆம் தேதி நாளை மாலை கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் முன்னிரவிலே, அதாவது மாலை 6 மணிக்கு ஆங்காங்கே தொடங்கும். 7-8 மணிக்கெல்லாம் பரவலான மழை பொழிவை கொடுக்க போகிறது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் என்று ஒட்டுமொத்தத்துக்கும். இதில் நாளைய மழைப்பொழிவு முதலிலே திருவண்ணாமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் பகுதிக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்ட பகுதிக்கும், புதுச்சேரிக்கும், கடலூருக்கும், மயிலாடுதுறை மாவட்ட ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் நாளையும் கடலோரத்துக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து இறுதியில் நள்ளிரவில் ஒட்டுமொத்த இந்த 4-5 மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதைவிட கூடுதல் மழை 17ஆம் தேதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 17, 18 தான் இதைவிட கூடுதல் மழை, கூடுதல் பரப்பிலே இருக்கும். 17ஆம் தேதி மழை கண்டிப்பாக இந்த 5 மாவட்டத்திலுமே அரியலூர், பெரம்பலூருக்கு கனமழையாகவும், விழுப்புரம் மாவட்டத்தின், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகள், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இந்த 15, 16, 17 தான் உச்சபட்ச மழையாக இருக்கும். 15, 16 விட 17 தான் கள்ளக்குறிச்சிக்கும், விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும், அரியலூர், பெரம்பலூருக்கும் உச்சபட்ச மழையாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே 15 இரவு, 16 இரவு பொழிந்திருக்கக்கூடிய கடலூர் கடலோரம் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் பகுதிகளுக்கும், மயிலாடுதுறை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை
அடுத்தது 3வது நாளாகவும் கொடுக்கும். ஆனால் 15, 16 குறைவாக பொழிந்திருக்கக்கூடிய 17ஆம் தேதி உச்சபட்ச மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை 17ஆம் தேதி மாலை இரவில், நள்ளிரவில் மிக கன மழைப்பொழிவு 17 அறிவிக்கப்பட்ட. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு 17ஆம் தேதி மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது. இந்த மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே பெரும்பாலான மாவட்டங்களில் பொழியக்கூடிய நாள் அது 17ஆம் தேதி. அந்த நாள் இந்த மாவட்டத்தில் மிக கனமழை பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. 15, 20 சென்டிமீட்டர் கூட இந்த 17ஆம் தேதி மழைப்பொழிவு அமையலாம். 18ஆம் தேதியும் இதே போல் தாங்க. 18ஆம் தேதியும் பரவலான மழைப்பொழிவு. 16, 17, 16 விட 17 கூடுதல். 17, 18 உச்சபட்ச மழை. எங்கும் ஒதுக்காத மழை 17, 18. வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டிலே குவிய கடலோரத்திலிருந்து குளிர்ந்த காற்று, கடற்காற்று நுழைய தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, மேற்கு பகுதியிலிருந்து காற்று குவிதலை இந்த மாவட்டங்கள் 5லும் ஏற்படுத்தி நல்ல மழைப்பொழிவை 17, 18ஆம் தேதி 16, 16 விட 17, 18 கூடுதல் உறுதி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக வரக்கூடிய 18, 19 தேதி வரை இந்த மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுத்தாலும் 20, 21 ஆகிய தேதிகளிலும் மழை தொடரும். ஆனால் பரவலாக பெரிய அளவிலே பரவலாக இருக்காது, ஆங்காங்கு இருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும், ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும். மழை என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு காற்று, இடி, மின்னலுடன். காற்றுனா வாழை விவசாயி பயப்படாதீங்க, மழைக்கு முன் ஒரு காற்று வரும் பாருங்க, அந்த காற்று, இடி, மின்னல் வழக்கத்திற்கு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இடி முழக்கம் ஒரு வித்தியாசமாக இருக்கும், மின்னலும் அதிகமாக இருக்கும், மழை பொழிவும் குறைந்த நேரத்தில் அதிகம் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. 17, 18ஆம் தேதி 17ஆம் தேதி 15, 20 சென்டிமீட்டர் கூட கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட, புதுச்சேரி பகுதிகள் எல்லாம் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆகவே இந்த மாத இறுதியிலும் மழை இருக்கு. அக்டோபர் மாதம் முன் 15 தேதியில் ஆந்திர பிரதேசம் அடுத்தடுத்து கடக்கக்கூடிய 2 நிகழ்வு காரணமாக மேற்கண்ட இந்த 5 மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 30 புள்ளி விவரம் நிறைவடைந்தாலும் அக்டோபர் 15 வரை தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழை நிறைய மழைப்பொழிவு, அதுவும் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களுக்கு கடந்த ஆண்டு போலவே ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது. வலுவான நிகழ்வுகளும் இருக்கு, சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும் என்பதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை வடிகால் வசதிகளை எல்லாமே சரி செய்து கொண்டு ஆயத்தமாக இருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதையும், மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்து லாபம் அடைந்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.